Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 15ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 9:30 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூத் தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். பிரபஞ்ச நன்றியையும் அவரே கூறி வைப்பார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் எங்களுடைய தளத்தில் கனடாவில் இருந்து டாக்டர் போல் ஜோசப் ஐயா அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அவருடைய தலைப்பு அகவிதைகள் அல்லது கவிதைகள் என்றும் சிலர் சொல்லுவார்கள். அகவிதைகள் என்பதுதான் நான் நினைக்கின்றேன் சரியானது. ஐயா அதை சரியாக எங்களுக்கு இதுல தெளிவுபடுத்துவர். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று சரியாக இத்தளம் இரவு 9 மணிக்கு நிறைவு பெறும். சகலரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த தளத்தினை திருமதி தமயந்தி சிங்காரவடிவம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி அம்மா, வாருங்கள். நன்றி சிவாமோகன் மாஸ்டர். இன்று 15ஆம் திகதி திங்கட்கிழமை ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசம் ஆகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல் வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இத்தியானம் உதவுகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றி வைத்திருங்கள். கண்களை லேசான புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அதை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம்
ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காகச் செய்யும் தியானம் கூட்டாகச் செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் மியூசிக்கையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இத்தளத்தை 3 நேரம் நடாத்தி கொண்டிருக்கும் சிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அம்மா. நீங்களும் அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது எங்களுடைய தளத்திலே சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கும் டாக்டர் போல் ஜோசப் ஐயா அவர்களை நான் அன்புடன் வரவேற்கின்றேன். அவரை பற்றிய அறிமுகம் எங்களுக்கு பெரிதாக தேவையில்லை. காரணம், அவர் இந்த தளத்திலே நீண்ட காலமாக தன்னுடைய ஆக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றவர். இன்று அவர் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அக விதைகள் அல்லது கவிதைகள் என்றும் சொல்லலாம். என்ன சொல்ல போறார் ஐயான்றது எனக்கு தெரிய இல்லை. மிகவும் ஒரு வித்தியாசமாக அழகாக அந்த விடயம் அமையும் என்று நான் நினைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, இந்த தளம் இப்பொழுது உங்களுடையது. 30 நிமிடங்கள் நீங்கள் சரளமாக பேசலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுவது தெளிவாக கேக்குதா? கேக்குது ஐயா. எல்லோரும் நல்ல மகிழ்ச்சியாக புன்னகையோடு இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இப்படியே ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் அனைவரும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிற லண்டன் தம்பதிகள் ஸ்ரீஸ்கந்தராஜா மற்றும் அருந்ததி மாஸ்டர் ஆகியோருக்கும் அவர்களோடு இணைந்து செயல்படுகிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. உண்மையில இன்றைக்கு என்னுடைய மகள் தான் பேச வேண்டியிருந்தது. அவருக்கு இது ஒரு பணி இருக்கிறதுனால, வேற ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கிறதுனால திடீரென நேற்று தான் நாங்கள் முடிவு பண்ணோம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை செய்யலாம் அப்படி என்று. அதற்கு உங்களிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டு, இது என்னவா இருக்கும் அக விதைகள் அப்படிங்கிறது? யாராவது ஒருத்தர் 2 பேர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. என்ன, எதை பற்றி பேச போறீங்க? உள்ளத்துல உதிக்கின்ற சில விஷயங்கள் அது கொஞ்சம் விதை மாதிரி முளை விட்டு வேர் விட்டு நிலைத்து நிற்க கூடிய ஒரு தன்மையும் இருக்கலாம். கவிதைகள் என்றும் எடுக்கலாம். எனக்கு அப்படியும் வந்தது கவிதைகள். வேற யாராவது அன்மியூட் பண்ணிட்டு? பஞ்சாச்சரம் சிரிக்கிறார். விதைகளை போடுறீங்களோ அதுதான் தரமாக செடிச்சு வளரும். அதை பற்றி தான் கூறுவீர்களோ என்று நான் யோசிச்சேன். எண்ணங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற எங்களை மனதில் தோன்றக்கூடிய இடங்கள். ஓகே, வேற பஞ்சாச்சரம் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சொல்றேன்டா, அன்மியூட் பண்ணுங்க. சும்மா பேசுவோம் நாங்கள். ஏதோ ஒரு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க ஐயா. பஞ்சாச்சரம் ஐயா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நினைக்க வேண்டாம், சும்மா பீஸ பற்றி மேபி கதைக்கக்கூடியதா இருக்கும். இன பீஸ பற்றி அவர் ஐயா சொல்றாரு. வரதாமா, வரதாமாக்கு தெரியும். பஞ்சாச்சரம் ஐயா சொல்ல வந்தவர் சொல்லட்டும். அவர் சொல்ல ரீசெண்டான ரிசர்ச் பேப்பர் தான் அவர் சொல்ல போறாருன்னு எனக்கு தெரிகிறது. ஒரு எங்களுக்கு தெரியாத ஒரு புதுவிதமான கருத்தை எங்களுக்கு முன் வைக்க போறாருன்னு எனக்கு விளங்குகிறது. அவ்வளவும் உண்மையா இருக்கும் என்று கூறி விட வருகிறேன்.
நன்றி. வரதாமா? அகம் மனம் விதை. முன்பு சொன்னது போல யார் சொன்னவர்கள், விதை முளைத்து வளர்ந்து மரமாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி இப்படியாக மலர்ந்து வருகின்ற எங்களுடைய மனதிலே உள்ள, எல்லோருடைய மனத்திலேயும் உள்ள ஒன்றை பற்றி கூற வருகிறார். நன்றி அனைவருக்கும். மீண்டும் நீங்கள் சொன்ன விஷயம் ஓரளவுக்கு உண்மைதான், ஆனா பெரும்பாலும் பொய் என்று சொல்றேன். சும்மா ஒரு நகைச்சுவைக்காக தலைப்பு அப்படி இருக்கிறது. அப்ப உங்களை எவ்வளவு யோசிக்க வச்சிருக்கு பாருங்க. இது நான் எழுதின ஒரு நூல். அந்த நூலுடைய தொடர்ச்சியாக இப்ப இந்த நூலில் எழுதின ஒரு சில கவிதைகள் இருக்குது. அடுத்தது இப்ப அண்மை காலமாக எழுதிய கவிதைகள் தான் சொல்ல போறேன். என்னுடைய அகத்தில் இருந்து எழுந்த, நீங்க சொன்னது ஓரளவுக்கு உண்மைதான், எழுந்த விதைகளாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இதுதான் தலைப்பு, அக விதைகள். இதை இந்த ஆனாவை எடுத்துட்டீங்கன்னா கவிதைகள்னு வரும். இந்த தமிழுடைய சொல்லு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விடயம். ஆனாவை எடுத்துட்டீங்கன்னா கவிதைகள்னு வரும். கானாவை எடுத்துட்டீங்கன்னா கானா எடுத்துட்டீங்கன்னா விதைகள்னு வரும். வி எடுத்துட்டா தைகள் அப்படின்னு வரும். தை எடுத்துட்டா கல் அப்படின்னு வரும். ஸோ மொத்தம் அகத்தில் அது எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். அதுல இருக்கிற எல்லாமே பொதுவாக ஒரு கவித்துவமா ஒரு விஷயத்தை, வழக்கமாக நாங்கள் மருத்துவ விஷயங்கள் எல்லாம் பேசுவோம். நானும் அடிக்கடி பேசுறது, டாக்டர் நவரத்னம், மற்ற இங்கே இருக்கிற மற்ற மருத்துவர்கள் எல்லாருமே அடிக்கடி, ஜெகநாதன், இவர்களெல்லாம் மருத்துவ விடயங்களை பற்றி நிறையவே பேசுகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னைக்கு என்னுடைய கவிதைகள், நான் கடந்த காலங்களில் எழுதிய கவிதை எழுதுறது ஏதோ இப்போ சின்ன வயதில் இருந்து அப்படி என்றல்ல, கூட கனடாவுக்கு வந்த பிறகுதான் நிறைய கவிதைகள் நான் எழுத துவங்கினது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள், அப்புறம் கனடாவுக்கு வந்த புதிதில் தனிமை, இப்படி பல விடயங்கள். ஆனால் இதில் எனக்கு ஆர்வம், இந்த கவிதை இலக்கியத்தில் ஆர்வம் வந்த அந்த விடயம் மிகவும் ஒரு ஆச்சரியமான விடயம். சென்ட் பேட்ரிக்ஸில், யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற பொழுது 1983 தான் நாங்கள் 83 பேட்ச் ஏஎல் அப்போ படித்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் 83 கலவரம் வருகிறது. எங்களுடைய ஆகஸ்டில் தான் அந்த ஏஎல் எக்ஸாம், அது தள்ளி போடப்படுகிறது. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் விடுதியில் தங்கியிருந்தோம். அப்போ இவன் 81 தான் நான் அங்கே போய் சேர்ந்தேன் கல்லூரியில். அதுக்கு முதல் சென்ட் ஹென்ரிஸ் கல்லூரி இளவாலையில், உங்களுக்கு தெரியும், அங்கே தான் படித்து கொண்டது. 81 சென்ட் பேட்ரிக்ஸில் போய் சேர்ந்தேன். 2 ஆண்டுகள் அங்கே படித்து 83 ஏஎல் எடுத்தோம். அந்த 81 நூல் நிலையம் எரிந்த அந்த நிகழ்வுகளை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனுடைய தாக்கம், அதுக்கு பிறகு 83 கலவரத்தினுடைய தாக்கம் யாழ்ப்பாணத்திலே பல கடைகள், பூபாலசிங்கம் புத்தகசாலை இதெல்லாம் இடிக்கப்பட்டது. இப்படி பல சம்பவங்கள். அப்ப இந்த நூல் நிலையம் எரிக்கப்படும் முதல் அடிக்கடி அந்த நூல் நிலையத்துக்கு நான் போவதுண்டு. அங்கே போய் சில புத்தகங்கள், அப்போ பெருசாக எங்களுக்கு ஆங்கிலத்தில் படிக்க தெரியாது. அப்போ தமிழ் நூல்கள் அதிகமாக எடுத்து படிக்கிறது. ஏன்னா நாங்கள் தமிழ் மீடியத்தில் தான் பாடங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தோம் பெரும்பாலும். இங்கே இருக்கிற ஒரு சிலர் அதே மாதிரி ஆங்கில மீடியத்தில் படித்திருப்பீர்கள், வயது மூத்தவர்கள். பிறகு பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பின் தான் பிறகு ஆங்கில கல்வி. அப்போ அதிகமாக இந்தியாவிலிருந்து வர்ற தமிழ் நூல்களை எடுத்து படிக்கிற வழக்கம் உண்டு. அப்போ அதில் சின்ன சின்ன பத்திரிகைகள், ஆனந்த விகடன், கல்கட்டு, முத்தாரம், இப்படி பத்திரிகை. இந்த முத்தாரம் பத்திரிகையில் நடுப்பக்கத்தில் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதைகள் வரும். அந்த கவிதைகளை தொடர்ந்து படித்து எனக்கு கவிதை எழுத வேண்டும். அப்போ நான் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள வந்தது.
அதில் ஒரு கவிதை என்னை மிகவும் பாதித்த கவிதை, அது நான் நினைக்கிறேன் 80களில் படித்த கவிதை, 79 80கள்னு நினைக்கிறேன். அந்த கவிதை அதில் வர்ற வரிகள் இன்னும் எனக்கு நினைவிலே இருக்கிறது. ஒரு பெரிய கவிதை. அதில் இடைப்பட்ட ஒரு இதை சொல்கிறேன் உங்களுக்கு. உன் சமாதியில் உன் நடுக்கல்லை பார்க்கிறேன், உன் பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டு. சமாதி தெரியும் உங்களுக்கு, ரைட்? கல்லறையில் ஒரு சின்ன கல் வச்சிருப்பாங்க, அவருடைய பேரை போட்டு பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டு. பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டு, நடுவிலே ஒரு கோடு, நீ வரும் கோடுதானா அப்படின்னு அவர் கேட்குறார். அந்த கவிதையில் வருகுது. அப்போ நான் அவட யோசித்தேன், அப்போ என்னடா நம்ம அவ்வளோதானா எங்கள் வாழ்க்கை, வெறும் கோடுதானா அப்படின்னு. பிறந்த ஆண்டும் உன் சாதனை அல்ல, இறந்த ஆண்டும் உன் சாதனை அல்ல, நீ எதை சாதித்தாய்? அது கூட்டல் பெருக்கல் குறி கூட இல்லை, வரும் கழித்தல் குறி அல்லவா அப்படின்னு அந்த கவிதை போகுது. இது ரொம்ப என்ன மாற்றிய கவிதை. இப்போ இந்த கவிதைக்கு பிறகுதான் கொஞ்சம் எங்களை ஊரில் இளவாலையில் ஒரு இளைஞர் கழகத்தை உருவாக்கி நாங்கள் அந்த நேரத்தில் பல பணிகளை செய்து கொண்டிருந்தோம். சமூக பணிகள், ஆன்மீக பணிகள், ஆலய பணிகள், இப்படி பல விடயங்களை செய்து கொண்டிருந்தோம். அதில் தான் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்பட்டது. அப்போ அந்த நேரங்களில் 83 கலவரம் வந்தபோது சரி நம்மளும் ஒரு கவிதை எழுதலாம் அப்படின்னு இந்த கலவரத்தை பற்றி. அப்போ அது ஒரு நீண்ட கவிதையை துண்டு பிரசுரமாக எழுதி வெளியிட்டோம். இங்கே எங்களோட சென்ட் பேட்ரிக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரெஸ் இருக்குது, அந்த ப்ரெஸ்ஸில் கொடுத்து அடித்து வெளியிட்டோம். வெளியிட்ட ஒரு 3-4 நாட்களில் என்னை தேடி எங்களுடைய ஹாஸ்டல் கல்லூரி விடுதிக்கு போலீஸ் வந்துட்டுது, உளவுத்துறை. அப்போ எனக்கு 17-18 வயசு. வந்து விசாரித்தார்கள். அப்புறம் எங்களுடைய கல்லூரி அதிபர் ஃபாதர் மைக்கேல் ஜோசப் அவர்கள் அவரிடம் பேசி அப்புறம் கொஞ்சம் வழியை அவங்கள அனுப்பிவிட்டார். அப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ ஒரு கல்லூரி அதிபர்னா அவர்களுக்கு மரியாதை. கொஞ்சம் வார்ன் பண்ணி போட்டு போனாங்க என்ன, அடுத்த முறை இந்த மாதிரி எழுதினீங்கன்னா அவனை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் அப்படின்ட்டு. அப்போ தான் ஜோதிச்சேன், கவிதைக்கு இவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்ட்டு. ஒரு கட்டுரை எழுதுறதை விட கவிதைக்கு இவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு போன பிறகு கொஞ்சம் கவிஞர்களோட பழக்கம், நெருக்கம். அப்போவும் தொடர்ச்சியாக அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதைகள், வைரமுத்து, கண்ணதாசன், வாலி இவருடைய கவிதைகளை படிக்கிற பழக்கம் இருந்தே தவிர மற்றபடி எழுதுகிற அளவுக்கு இல்லை. அதுக்கு பிறகு கனடாவுக்கு வந்த பிறகு தான் நிறைய கவிதைகள் நான் எழுத துவங்கினேன். அந்த என்ன போலீஸ் விசாரணைக்கு அழைச்சு போன கவிதையுடைய ஒரு பகுதி இதுதான். இந்த படம் தெரியுதா உங்களுக்கு? ஆமா. ஆமாம். எரிந்த பல கட்டிடங்கள். இது யாழ்ப்பாணத்தில், யாழ் நகரத்தினுடைய ஒரு எரிந்த பல கட்டிடங்கள், எரிந்து கருகிய உடல்கள், நரகமாகி போன நகரத்தில் எல்லா கடைகளும் பூட்டப்பட்டு சவப்பட்டி கடைகள் மட்டுமே திறந்திருந்த காலம் கருப்பு ஜூலை. நித்தமும் புத்தம் சரணம் பாடும் பித்தர்கள் கூட்டத்தின் யுத்தவரி புத்தரின் பல்லிலும் இரத்தம் பூசியது. இதுதான் அவங்களுக்கு உரைச்ச வரி, புத்தரின் பல்லிலும் இரத்தம் பூசியது அப்படின்னு. அப்போ இதை வந்து யாரோ மொழிபெயர்த்து கொண்டே கொடுத்துருக்கான். ஆனால் என்ன, விசாரிக்க வந்தது தமிழ் காவல்துறை தான். அப்படி இந்த கவிதை இது உண்மையில நான் அந்த உங்களுக்கு தெரியும், ஒயிட் ஹவுஸ், கண்டி ரோட்டில் ஒயிட் ஹவுஸ் அண்டு ஒரு சவப்பெட்டி கடை இருக்கும். நான் அப்போ போகிறேன், அதில் நிறைய சவப்பெட்டி கடைகள், ஒரு 5-6 கடைகள் இருக்குது. ஆனால் உண்மையில் நான் அந்த ஒரு மாலை நேரத்தில் நானும் நண்பர்களை நடந்து போகும்போது அந்த எல்லா கடையும் அப்போ பூட்டி இருந்தது, இந்த கடை மட்டும்தான் திறந்திருந்தது. உண்மையான ஒரு சம்பவம். அதை எப்படி கவித்துவமாக எழுதினா எவ்வளவு, இதே ஒரு கட்டுரை எழுதியிருந்தால் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி தொடங்கிய என்னுடைய கவிதை பயணம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 கவிதைகளுக்கு மேலே எழுதியிருக்கிறேன். இதில் ஒரு 100 கவிதைகளுக்கு மேலே இதில் தொகுப்பு இருக்குது. அதுக்கு பிறகு எழுதிய கவிதைகள் அடுத்த இப்போ அக்டோபர் மாதம் ஒரு நூலாக வரப்போகுது. என்னுடைய மருத்துவ கட்டுரைகளும் கவிதைகளும் சேர்ந்து நூலாக வெளியிட போகிறோம். பார்ப்போம், நாங்கள் லண்டன் வந்தால் லண்டனிலும் அதை வெளியிடுவோம் உங்கள் மத்தியில். இது என்னுடைய நூலில், இந்த நூலில் இருக்கிற ஒரு கவிதை. பைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வித்தியாசமாக பைகள்,
பற்றி யோசிச்சு கொண்டு போகும்போது, கருப்பைக்குள் கருவாகி பன்னீர் குடப்பைக்குள் வளர்ந்து மெய்ப்பை உருவெடுத்து பஞ்சபூத பைகளையும் கலந்து உயிர்ப்பையும் மனப்பையும் உன்னை ஆள உறவு பைகளையும் சுமந்து கொண்டு ஒரு தோற்பைக்குள் அத்தனையும் அடக்கி அலையும் மனிதா நீ அலையும் நீ ஒரு மனிதப்பை. பையான உனக்குள் எத்தனை பைகள், காற்றோடு காதல் கொள்ள சுவாசப்பை, குருதியை இறைக்க இதயப்பை, ஒரு சான் வயிற்று பைக்குள்ளே பித்தப்பை சிறுநீர்ப்பை கருப்பை, எண்ண முடியா கலங்கள் என்ற கலப்பை, கலங்கள் என்ற செல்ஸ். இப்படி ஒரு தொகுப்பை நல்லதொரு படைப்பை தந்த மெய்யான இறைவன் மேல் எப்போதும் நினைப்பை வைத்திரு. இப்படி இந்த கவிதை எப்படி போய்கொண்டிருக்கு. இறைப்பைகளை நிறைக்க உழவனின் உழைப்பையும் அவனது களைப்பையும் கலந்து கலப்பையில் கைய வைத்து மட்பைக்கு உரமூட்ட உரப்பைகள், அறுவடை அள்ளிச் செல்ல சாக்குப்பைகள். உன் வாழ்வில் எத்தனை பைகள், நிர்வாணத்தை மறைக்க துணிப்பை, இத்தனைக்கும் இடையே உனக்குள்ளும் எனக்குள்ளும் சமூகத்தில் எத்தனை குப்பைகள். பணப்பையில் ஆசை வந்தால் கொஞ்சம் தொப்பையும் வந்துவிடும். மனக்குப்பையும் உடல் குப்பையும் நோய் குப்பையும் சேர்ந்திடவே விரைவிலே நிரந்தர குட்பை சொல்ல நேரிடலாம். குப்பைகளுக்கு குட் பை. அப்படி என்ன கவிதை, ஒரு வித்தியாசமான ஒரு. அடுத்தது முதுமை. இதை பற்றி இங்கே ஒரு முதியோர் மூத்தோர் சங்க நிகழ்ச்சியிலே நான் எழுதி வெளியிட்ட ஒரு கவிதை, முதுமை நேயம் அப்படிங்கிற தலைப்பிலே. முதுமையின் தொடக்கம் வயதில் அல்ல, முதுமை தொடங்குவதே நம் தாயின் கருவறையில் தானே. முதுமை என்பது தேய்தல் அல்ல, அது ஒரு வளர்ச்சியின் படிநிலை. இளமை என்பதே குழந்தையின் முதுமைதானே அப்படிங்கிறது. முதுமை மரணத்தை நோக்கிய பயணம் அல்ல, பிறப்பு என்பதே இறப்பதற்கான விதைதானே. முதுமை வியாதிகளின் குவியல் அல்ல, அனுபவங்களின் புதையல். வாழ்க்கை எனும் விளையாட்டில், அனுபவம் எனும் பந்தயத்தில், இளமை எனும் ஓட்டத்தில் வெற்றிகள் பெற்றதற்கு பரிசாய் கிடைத்த வெள்ளி கம்பிகளாலான தலை கிரீடம் நரை வெறும் மை கொண்டு மறைக்கலாமா அப்படி என்ன. வழுக்கி விழாது வாழ வழிகாட்டியாய் பலருக்கும் பலமாய் வாழ்ந்தீர்கள். விழியதன் குறை இனியது வழியது வழுக்கும், பலருக்கும் இது விதியது வரியது. பலரை விழாமல் தாங்கி பிடித்தீர்கள், இப்போ உங்களை விழாமல் தாங்க கைத்தடியை மறக்காதீர்கள். தோலில் சுருக்கங்கள் வரலாம், உள்ளத்தில் வரவிடாதீர்கள். தசைகளில் தளர்ச்சிகள் வந்தாலும் எண்ணத்தில் வேண்டாம். நடையில் தடுமாற்றம் வரலாம், உணர்வுகளில் அது வேண்டவே வேண்டாம். 70 சிரமங்கள் வரலாம், 80களில் எண்ணங்களில் ஏக்கம் வேண்டாம். உறக்கத்தில் குறைவுகள் வரலாம், உறவுகளில் விரிசல் வேண்டாமே. பணிகளில் ஓய்வுகள் வந்தாலும் பிணிகள் வராதிருக்க உடல் உளப்பயிற்சிக்கு ஓய்வுகள் என்றும் நன்றல்ல அப்படின்னு அந்த கவிதை போகும். நான் கனடாவுக்கு வந்தபோது அந்த கனடாவை நயகரா நீர்வீழ்ச்சி இங்கே கனடாவுக்கு வந்தவர்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வராதவங்க, கனடாவுக்கு வராதவங்க வரலாம், நாங்கள்லாம் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, எப்போ வேணாலும் வரலாம். வந்தால் உங்களுக்குரிய வழிகாட்டுதல்கள் நாங்கள் செய்வோம் இங்கேருந்து. ஆமாம், எங்கள்கிட்ட வீட்டை ஒருத்தர் 2 பேர் தங்கலாம், பிரச்சனை இல்லை. பயப்படாம, சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்குது, வெஜிடேரியன் சாப்பாடு தான் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கனடா, அடடா, அழகான இளநங்கை, வடக்கே வெண்பனி துருவம், கிழக்கு மேற்காய் பேரலைகள் தாளாட்ட, தென்புறமாய் அமெரிக்க காதலன் அனைத்து இன்பமுற, இடையிலே வேலியும் இல்லை கொடுத்து வைத்தவள் நீ. யார்? கனடா. கனடா, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில வேலி இல்லை, சும்மா ஒரு பார்டர் தான். நயகரா, இந்த நயகரா பார்த்த உடனே, இந்த விழுகிற இதை பார்த்த உடனே ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் வேற மாதிரி தோண்டும் அதனுடைய அழகு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நயகரா கனடா நாயகி சேலையின் 36 மைல் நீளம், அந்த நதி 36 மைல் நீள முந்தானை தலைப்பு,
துச்சாதனன் துயில் உரிகிறான், திரௌபதியோ நிர்வாணமாகவில்லை. அழகான துகிலிருத்தல் அப்படின்னு. அடுத்த கனடாவில் இன்னொரு அழகு, அங்கே உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வின்டருக்கும் சம்மருக்கும் நான் பார்க்க இந்த மரங்களை பார்த்தா எனக்கு ஒரு கவிதை வந்தது. மனிதர்கள் அரைகுறை ஆடையோடு, மரங்களோ மூடி போர்த்தி பச்சையாய் மிகவும் நாணத்தோடு. இது கோடை காலம், மரங்கள் மூடி எல்லாம் போத்தி பச்சையா இருக்குது. ஆனால் மனிதர்கள் அரைகுறை ஆடையோடு, மனிதர்கள் மூடி போத்தி அடங்கி ஒடுங்கி நாணத்தோடு, மரங்களோ நிர்வாணமாய். இது குளிர்காலம், இலையெல்லாம் போய் மரம் நிர்வாணமா இருக்குது. அப்படி இதான் இந்த கவித்துவம் அப்படிங்கிறது. அது கல்லும் சிலையும் அப்படின்னு பார்க்கல. கல்லே, சிப்பியாய் உனை தட்டி செய்தவன் தொட்டால் தீட்டாகிறாய். கழுவி பூஜைகள் செய்தால், அதே கல்ல கழுவி பூஜைகள் செய்தால் புனிதமாகிறாய். தள்ளி நின்று வணங்கினால் கடவுள் ஆகிறாய். எப்படி விளக்குது அவங்களுக்கு? அது மாதிரி கவித்துவம் இது. மருத்துவர்களுக்கு அனைவரும் அனுபவப்பட்ட ஒரு கவிதை. இங்கே இருக்கிற மருத்துவர்கள், நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் அந்த அனாட்டமி படிக்கும்போது டிசெக்ட் பண்ணுவோம். டிசெக்ஷன் சொல்கிறது கெடாவர். நாங்கள் டெட் பாடின்னு சொல்கிறதில்ல, கெடாவர்னு சொல்லுவோம். உடல், மனித இறந்த உடலை. அதை பற்றி எனக்கு ஒரு கவிதை எழுத வேணும்னு தோணிச்சுது. ரொம்ப இப்போ இல்லை, ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முதல். அப்போ அந்த ஏன்னா அந்த டெட் பாடி, அந்த கெடாவர் வந்து யாருதுன்னு தெரியாது, பேர்லாம் தெரியாது, யாருன்னு தெரியாது. எங்களுக்கு படிக்கிறதுக்காக தருவாங்க, அரசாங்கத்திலேருந்து அது வரும். அப்போ அதை நினைச்ச ஒரு கவிதை எழுதினேன். சுற்றி நின்று சிறு கத்திகள் கொண்டு தினம் தினம் தோல் உரித்து உயிரை தவிர அத்தனையும் படித்தோம். வயிறை கிழித்து நெஞ்சை பிளந்து உள்ளத்தை தவிர உள்ளே உள்ளதையும் பயின்றோம். தலையை திறந்து உன் மூளையை தொட்ட போது என் தலைக்கணம் விட்டது அன்று. மூளையை பற்றிய அறிவியல் தான் நம் மூளைக்குள்ளே இன்னும் ஏறவில்லை. கையுறை ஏதுமின்றி, கையுறைன்னா உண்மையில கிளவுஸ் போடக்கூடாது. நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் அந்த டெட் பாடியை வந்து கிளவுஸ் வெட்டைக்கில் கிளவுஸ் போட்டு தான் வெட்டுவோம். பேராசிரியர்கள் விட மாட்டாங்க. ஏன்னா அந்த நரம்புகளையும் தசைகளையும் அதை ஃபீல் பண்ணணுன்றதுக்காக வெறும் கையோட உள்ள உடம்பு, இது கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொழுப்பாக இருக்கும். இங்கே மருத்துவர்களாக தெரியும், ஃபுல்லாக கொழுப்பாக இருக்குன்னு நாங்கள் போய் அப்புறம் கழுவுவோம். அப்போ கையுறை ஏதுமின்றி உயிரில்லா உணர்விலா நாடி நரம்புகளை தொட்டு தொட்டு படித்த உணர்வுகள் நம் உயிர் மறையும் வரை மறையாது நம் உணர்வுகளில் இருந்து. நீ யார் என்பது எமக்கு தெரியாது, நாம் யார் என்பதை நீ புரிய வைத்தாய். நமக்குள் உள்ளதை உனக்குள் தேடி பார்த்தோம். உன் உடலில் நாங்கள் போட்ட காயங்கள் நோயிற்றோரின் காயங்களை ஆற்ற கற்றுத்தந்தது. விருத்தி செய்ய எங்கள் அறிவை, மரித்த பின்னும் உங்கள் உடலை பிரித்து பிரித்து மேய்ந்தோம். எரிந்து சாம்பலாகி போகும் மானடற்குள்ளே விரிந்த விந்தியான அறிவை தந்த பரிசுத்தவான்களே, நீங்கள் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் இங்கே உள்ள மருத்துவர்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். இது ஒரு அருமையான, எனக்கு ரொம்ப, நான் இதை அவ்வப்போது படித்து கண்ணீர் வர்ற ஒரு கவிதை இது. அவ்வளோ ஒரு அற்புதமான கவிதை இந்த அந்த கெடவர், அந்த இறந்த உடலை பற்றிய அந்த கவிதை. அடுத்தது என்னுடைய தாயாரை பற்றி. அவர் இறப்பதற்கு அந்த அவருடைய இறந்த இதுக்கு நான் போயிருந்தேன் இங்கேருந்து. அப்போ நான் எழுதிய கவிதை, அம்மா. என்னுடைய அம்மாவுடைய படம் தெரியுது அவங்களுக்கு? தெரியுது, வழியாக தெரியுது. ஆமாம், நான் எழுதிய நூலை அவருக்கு கொடுத்தேன். அப்போ அது ஒரு மருத்துவ ஒரு நூல். அம்மா கருவாக்கி உருவாக்கி கருவறையில் கருத்தாங்கி குருதியும் உயிரும் தந்தாயே. இதில் வந்து அந்த தாயே தாயேன்னு வரும் இந்த சொல்ல பாருங்க. அதான் தமிழனுடைய அழகு. அம்மா உன் அம்னியாட்டிக் பனிக்குடம், பன்னீர் குடம் இல்லை, பனிக்குடம் உடைந்து, அதாவது அம்னியாட்டிக் பனிக்குடம் உடைந்து வலியோடு உனை பிழிந்து பெற்றாயே. என் முதல் மூச்சை உள்வாங்க உன் மூச்சை கணப்பொழுது நிறுத்தி விழிகளில் சில துளி வழிய என் முதல் அழுகை கேட்டு புன்னகைத்தாயே. தொப்புள் கொடி அறந்தபோது உருவானது தொப்புள் கொடி உறவு. இறைவனாய் புவியில் புது உயிர் படைத்தாயே. அதில் அதிசயம் ஏதுமில்லை, இறைவனின் குளோனிங்கும் நீதானே. உனக்குள் இருந்து உதிரம் குடித்தேன், மன்னித்து விடு. கருவறை கிழித்து காயம் தந்தேன், மன்னித்து விடு.
நீ தந்த பால் கணக்கு 1000 உலக வங்கி தந்தாலும் தீராத கடன் பாக்கி மன்னித்து விடு. என்னால் உனது நிறைவேறா கனவுகள் மன்னித்து விடு. நான் தலை நிமிர நின் தலை தாழ்ந்த தருணங்கள் மன்னித்து விடு. எடுத்தெறிந்து நாவினால் சுட்ட வலிகளும் வடுக்களும் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள். எத்தனை இரவுகள் என்னை காக்க தூங்காத உன் விழிகள், என்னால் உன் கண்ணீர் சுரப்பிகள் கலங்கி வீங்கிய தருணங்கள் தாய் என்பதால் மன்னித்தாய். அப்படின்னு அது ஒரு பெரிய நீண்ட கவிதை. என்னுடைய அம்மாவுடைய ஃபியூனல்ல நான் அதை படித்த கவிதை அது. இதுதான் என்னுடைய தமிழ் கையெழுத்து. மனிதா, உன்னை உருவாக்க ஓடிய போட்டியில் பல மில்லியன் பேரை தோற்கடித்தவன் நீ. பாருங்க, எத்தனை, கிட்டத்தட்ட 900, ரைட்? அதாவது எவ்வளவு, கிட்டத்தட்ட 1 மில்லியன் அணுக்கள், விந்தணுக்கள் இருக்கும். பல மில்லியன் பேரை தோற்கடித்தவன் நீ. ஒரு விந்துவாய் முந்திச் சென்று பல மில்லியன் உயிரணுக்கள் உனக்காக தங்களை தியாகம் செய்தார்கள். ஒரு தடவை தாம்பத்தியம் செய்கிற போது பல மில்லியன் கணக்கான விந்தணுக்கள் வெளியில வரும். அதுல ஒன்றுதான் போய் முட்டையை மோதும். அப்ப மற்றவை எல்லாத்தையும் தோற்கடித்து யார் முந்தி போறாரோ அவர் தான். சரியா? அவ மற்றவையெல்லாம் எங்களுக்காக தியாகம் செய்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் இந்த என்னுடைய கவிதை கற்பனை பண்ணேன். இப்போது தெரிகிறதா உன் மதிப்பு? யாரையும் மிதிக்காதே, நீயும் மிதிபடாதே. ஏதாவது செய், இல்லைன்னா சும்மா இரு. நீ சும்மா இருப்பதாலேயே பலருக்கு நன்மை கிடைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவையா ஒரு கவிதை. இது ஒரு இந்த புகையுங்கள், இந்த நூல்ல இருக்கிற கவிதை. புகையுங்கள், நன்றாக புகையுங்கள். ஸ்மோக் பண்றதை பத்தி. உங்களுக்கு முதுமையே வராது, ஏனென்றால் இளமையில் இறந்து விடுவதா. புகைவது புகையிலை மட்டுமல்ல, நுரையீரல் குலையும் தான். எரிவது நெருப்பு, கருகுவது குருதி கலங்கள், ஊதுவது வெளியில் புகையல்ல, உங்கள் உயிரையும் தான். புகை உடலென்ற குகையில் புத்துக்கட்டி வளர்த்துவிடும். இந்த சிகரெட் ஸ்மோக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், உதடுகளுக்கு இடையில் உனக்கு நீயே செய்து பார்க்கும் சுடுகாட்டின் இறுதி ஒத்திகை. அதான் அந்த கவிதையினுடைய ஹைலைட்டே தான். இப்படி பூக்களை பற்றி இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எனக்கு தோணக்கூடிய அந்த இதில் அவ்வப்போது குறித்து வைத்துக் கொள்வது வழக்கம். ஒரு சின்ன நோட் புக் எப்போவுமே கையில் வச்சுருப்பேன். இப்போ சிலவேளை நான் வாகனத்தில் போய்கொண்டு இருந்தேன், இந்த நோட் புக். அப்போ வாகனத்தில் போய்கொண்டு போது சிலவேளை ரோட்டு சைடில் காரை நிறுத்திட்டுலாம் எழுதியிருக்கேன். அது மாதிரி என்ன, அது வரும்போது எழுதி வைக்கணும், இல்லைன்னா மறந்துடுவோம். அதான் அந்த கவித்துவம். வண்டுகளும் தேனீக்களும் பூக்களை பற்றி. வண்டுகளும் தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் விதம் விதமாய் தினமும் வாடிக்கையாளராய் வந்து முத்த மலைகள் பொழிந்தும் எய்ட்ஸ் நோயே வராத அழகிய ஆரோக்கிய விலை மாது. சும்மா ஒரு கற்பனை தான். பூக்கு எங்கே எய்ட்ஸ் வரப்போகுது? அதாவது இங்கே வந்து முத்தமிட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குலாவின பிறகு அப்படின்ற ஒரு வித்தியாசமான கற்பனை. தன்னினம் பரப்ப இனம் தெரியாத தன்னினத்து பூவோடு உறவு கொள்ள நாணம் கொண்டு மகரந்த மணிகளை காவிச் செல்ல காற்றிடம் தூதுவிட்டு கற்புணரி காக்கும் மலர்களே வணக்கம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான இது நேற்று இங்கே கனடாவில் நடந்த ஒரு கவியரங்கத்தில் நான் படித்த கவிதை. இது நேற்று சுட நான் 2 நாளைக்கு முன்னாடி எழுதி நேற்று படித்தது. அவங்க தந்த தலைப்பு தொலைந்த புன்னகை அப்படிங்கிறதான் தலைப்பு. இன்னைக்கு நாங்கள் புன்னகைகளை தொலைத்து விட்டு இருக்கிறோம். வரும்போது கண்ணீரும் புன்னகையும், போகும்போது கண்ணீர் மட்டுமே. புன்னகை தொலைந்து போகிறது. மழலையாய் தினம் 100 புன்னகை. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 100 தடவை சிரிக்குமா? முதுமையில் அது தொலைந்து போகிறது. உயிரினங்கள் பல பேசும். எல்லா உயிரினங்கள், சில உயிரினங்கள் பேசும். நம்ம சொல்லிக் கொடுத்தா பேசும். உங்களுக்கு தெரியும், கிளி, மைனா எல்லாம். சில சிந்திக்கும், சில அழும். நீங்களே கூட வீட்டில் இருக்கிற பெற்று
அனிமல்ஸோட அனுபவப்பட்டிருக்கேன். அழும். புன்னகை ஒன்றுதான் மனிதனின் அடையாளம். மனிதனால் மட்டும்தான் புன்னகைக்க முடியும். புன்னகை ஒன்றுதான் மனிதனின் அடையாளம். புன்னகை மொழியின் தாய், மௌனம் புன்னகையின் குழந்தை. புன்னகை உணர்வுகளின் மொழி, உணர்ச்சிகள் வழியே உதடுகளின் பிரசவம். உணர்ச்சிகள் வழியே உதடுகளின் பிரசவம் புன்னகை. உண்மை பேசுவது விழிகள் மட்டுமே. புன்னகையில் பொய்மையும் போலியும் மறைந்திருக்கலாம். விழிகளுக்கு உண்மையை மறைக்க தெரியாது. எப்பவுமே விழிகள் உண்மைதான் பேசும். அது பொய் சொல்லவே சொல்லாது. உதடுகள் அப்படி அல்ல. புன்னகை ஒரு நல்ல நடிகையும் கூட, அப்படி என்று ஒரு கற்பனை. புன்னகைக்கு உள்ளேயும் விஞ்ஞானம் உண்டு. டொப்பாமினும் எண்டோஃபினும் மூளைக்கு முத்தங்கள் தர முன்னணி நரம்புகள் இசை மீட்ட 30 முகத்தசைகள். ஒருக்கா நீங்க சிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 30 வித்தியாசமான தசைகள் சுருங்கி விரியுது. ஒரு புன்னகைக்கு மட்டும் முகத்தில் இருக்கிற 30 தசைகள் சுருங்கி விரியுதுன்னா பாருங்க. 30 முகத்தசைகளும் நடனமாட முன்னணி நரம்புகள் இசை மீட்ட விழிகளினும் மொழிகளால் உதடுகளின் இசை கச்சேரி புன்னகை. இப்படி ஒரு கற்பனையா அதை எடுத்திருக்க. தொலைத்த புன்னகைகளை தேட வேண்டாம், கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் தொலைக்கவே இல்லையே. புன்னகைகள் உங்களுக்குள்ளேதான் புதைந்து கிடக்கிறது. எப்போதும் அவை கண்ணிவெடிகளாகுமோ தவிர எப்போதும் அவை கண்ணி வெடிகளாகுமே தவிர தொல்பொருள் ஆகாது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். புன்னகைகளை சேமித்து வைக்க முடியாது. செலவு செய்தாலே உறவுகளின் வரவு தானே. சும்மா ஒரு தடவை பார்த்து புன்னகைச்சாலே அது ஒரு பெரிய வரவு தானே. உறங்கி போன புன்னகைகள் உறவுகளை விரிசலாக்கி இரும்பு இதயங்களில் துருப்பிடிக்கும். அப்படி ஒரு கற்பனை. அடுத்தது, உண்மைகள் உறங்குவதில்லை அப்படின்னு இதுவும் இங்கே உள்ள கவியரங்கத்தில் நான் பாடிய கவிதை. உண்மை என்பது இல்லவே இல்லை. நான் சொல்ல உண்மை உண்மையான அப்படி ஒன்றும் இல்லை. அது ஒரு விழிப்பு நிலை. ஆகவேதான் உண்மை உறங்குவதில்லை. உண்மை இருப்பது உண்மையானால் பொய்மை என்பது அவசியமானது. உண்மை இருக்குன்னா கண்டிப்பாக பொய்யும் இருக்கத்தானே வேணும். பொய் இருக்கிறதால தான் உண்மை இருக்கு. உண்மையாண்டு நாங்கள் ஒன்று சொல்கிறோம்னா அது பொய்யும் கண்டிப்பாக இருக்கத்தான் வேணும். அது ஒரு கற்பனையா? அது இல்லை என்றால் பொய்மை என்பது அவசியமானது. அது இல்லை என்றால் உண்மை என்பதே பொய்யாகிவிடுமே. உண்மை என்பதே பொய்யால் தான் உயிர் வாழ்கிறது. புரிந்திருக்க மாட்டேங்குது. சில நேரங்களில் பல உண்மைகளுக்கு தூக்கமின்மை வியாதியோ. மரணித்து போன உண்மைகள் எப்படி உறங்க முடியும்? உண்மைகள் எப்போதும் தான் உறங்குவதில்லை என ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்குமா. அப்படி ஒரு கற்பனை. உண்மைகள் உறங்க அதிகாரம் தாளாட்டும். ஜனநாயகம் மசாஜ் செய்யும். சட்டமும் நீதியும் தடவியும் நீவியும் விடும். மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கொஞ்சம் ஊக்க மருந்து தர மதவாத மூட நம்பிக்கைகள் தருவதோ ஊக்க மருந்து. மனிதம் உறங்கி போனது. உண்மை கண்டறியும் கருவிகள் விழித்து கொண்டன. இப்போ உண்மையை கண்டறியறதுக்குரிய கருவி இருக்குன்னு தெரியும் தானே. ஸோ மனிதம் உறங்கி போனது, ஆனால் கருவிகள் விழித்து கொண்டன. சட்டம் என்ற எழுத்தில் 2 புள்ளிகள். இது கொஞ்சம் வித்தியாசமான கற்பனை பாருங்க. அவை துளையிட்ட ஓட்டைகள். ஒன்று உண்மை வெளியேற, மற்றது பொய்மை உள்ளே நுழைய. புரிந்திருக்க மாட்டேங்கிறது. சரி, அடுத்தது இதுவும் ஒரு கவியரங்கத்தில் நான் எழுதிய கவிதை தான். எழுதுகோலை கையில் எடு. பேனா. இப்போ பேனா பேசுகிற மாதிரியான ஒரு வித்தியாசமாக ஒரு பேனா பேசினா எப்படி இருக்கும், அதுக்கும் ஒரு உணர்வு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் உங்கள் எழுதுகோல். சிந்தனை எனும் இசைக்கு தாள்கள் எனும் மேடையில் விரல்கள் என இயக்க நான் ஆடும் நடனங்கள் கவியாய் காப்பியமாய் காகிதத்தாயினும் நூல்களாய் வெள்ளைத்தாள்களோடு என் முத்தம். பேனா சொல்லுது. கிறுக்கல்களாக மாறும்போது கிறுக்கு மனங்கள் வெள்ளையாகிறது. என்னால், பேனா சொல்லுது, என்னால் தாள்கள் கற்பிணி ஆகாமலே பிரசவம் செய்கிற குறை பிரசவங்கள் கவிதைகள் ஆகிறது.
நிறை பிரசவங்களோ காப்பியமாகிறது. சிசேரியன் பிரசவங்கள் கட்டுரைகளாகிட அபாஷனாகி சீரழியும் எழுத்துக்கள் சில. பிறக்காமலே கருவறையில் இறக்கும் கருக்கள் எத்தனை. கல்லு இப்ப பேனா வர முதல் என்ன இருந்தது அதனுடைய வரலாறு சொல்றேன். இதுல கல்லு என் கொள்ளு தாத்தா, பேனா சொல்லுது. ஆணிகள் என் தாத்தாக்கள், இறகுகளும் சில காலம் தத்தெடுக்க பென்சில்களின் பெற்றோர்கள். சத்தங்களோ சந்தங்களாகிட சிந்தனைகள் மொழிகளை பிரசவிக்க மொழிகள் கிறுக்கல்களை பெற்றெடுத்தன. கிறுக்கல்களின் பிள்ளைகள் தான் இன்றைய எழுத்துக்கள். இப்படி வருது. பேனா சொல்லுது, நான் ஏதும் படித்ததில்லை, பட்டங்கள் ஏதும் என்னிடம் இல்லை, என்னால் தான் படித்தலும் பட்டங்களும். நீங்கள் தலை நிமிர்வதால் நான் தலை குனியும் போது, பேனா சொல்கிறது, நான் தலை குனியும் போது நீங்கள் தலை நிமிர்வதால் தானே உங்கள் இதயத்தருகே என் இருப்பிடம். உங்கள் இதய துடிப்புகளின் ரகசியங்களை அறிந்தவன் நான் மட்டுமே. என் கூர் முனையின் கூர்மை காகிதத்தில் ஊற்றுவது வரும் மை அல்ல, வரிகளாகி நூலாகி இதயங்களை தைக்கிறது. எல்லா மொழிகளிலும் எழுதும் நான் எந்த மொழிகளிலும் பேசுவதில்லை. நான் மௌனமாகி போனால், பேனா சொல்கிறது மிக அழகாக, நான் மௌனமாகி போவதால் துப்பாக்கிகள் பேசத் தொடங்கும். என் கண்ணீரால் பல துப்பாக்கிகள் மௌனித்து போயிருக்கிறார். இப்படி என்ன அந்த மாதிரி காதலை பற்றி ஒரு வித்தியாசமாக ஒரு விஞ்ஞான கவிதை மாதிரி. காதல் ஒரு விஞ்ஞானம், உடலில் ரசாயன மாற்றங்களை உண்டாக்கும் வேதியியல், உள்ளத்தின் உணர்வுகளை இயக்கும் பௌதீகவியல், உயிரினங்களில் உள்ளதால் உயிரான உயிரியல். எனவே காதல் ஒரு விஞ்ஞானம், ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனை. அடுத்தது தேடித்தான் பார்க்கிறேன். இன்னும் ஒரு சில ஸ்லைட் தான் இருக்குது, முடிச்சுக்கொண்டு நாங்கள் அப்புறம் பேசுவோம். தேடித்தான் பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில், எப்போது எதை தொலைத்தாய், தொலைத்து விட்டு தேடுகிறாயோ தொலைத்து விடு, அப்போதான் தேட முடியும். தொலைத்ததையும் தொலைக்காததையும் நீ தேடித்தான் ஆக வேண்டும். இதை கவனிக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கிடைத்து விட்டால் நீ அறிவாளி, இல்லை என்றால் அதி புத்திசாலி. தேடிக்கொண்டே இருந்தால் ஞானி, கண்டுபிடித்து விட்டால் நீ விஞ்ஞானி. இரண்டுக்கும் இடையில் இருப்பவன் முட்டாள். அப்படி தேடுதலின் தொடக்கம் பிறப்பு, முற்றுப்புள்ளிதான் இறப்பு. தேடிக்கொண்டே இரு, இல்லை என்றால் உன்னை புதைத்து விடுவார்கள். நாம் உருவாகும் முன்பே தந்தையின் விந்தணுக்கள் அன்னையின் முட்டையை முத்தமிட தேடிச் சென்றதால் இன்று நீயும் நானும். இப்படி சில கவிதைகள். இந்த விரல்களை பற்றி எங்களுடைய இது கொஞ்சம் விஞ்ஞான கவிதை தான். விரல்களை பற்றிய ஒரு கற்பனை எனக்கு வந்தது. அப்போ நான் விரல் எப்படி இயங்குது, இதனுடைய இயக்கத்தை கொஞ்சம் கவிதையா போடலாம் அப்படின்னு. விரல்கள் பரிணாம விந்தையின் உச்சம். எங்களுடைய விரல்கள் நக்கி தின்ன நாணம் வந்தபோது விரல்களால் எடுத்துண்ண எண்ணம் கொண்டே நிமிர்ந்தது நம் மூத்த தலைமுறை. நிர்வாணத்தை பொத்தி மறைக்க விரல்கள் இலைகளை தைத்து ஆடைகள் செய்தது. எப்படி வருது பாருங்க. முந்தி மனுஷன் விலங்குகள் நக்கி நக்கி தான் சாப்பிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வரும்போது பெரிய விலங்குகளாக குரங்குகளாக பரிணாமம் அடைஞ்ச பிறகு கையில் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா நக்கி தின்ன வெக்கம்னு சொல்லி. நிர்வாணத்தை மறைக்க முதல்ல மனிதன் பொத்தி இருப்பான். அதுக்கு பிறகு அதுக்கு கொஞ்சம் நாணப்பட்டு பிறகு இலைகளை தைத்து ஆடைகளாக்கினோம். மரங்களில் தாவி பிடிக்க விரிந்த விரல்கள் 10 மாதங்களில் 10 விரல்களும் சுமந்து பெத்தவளை கருவினில் முளைத்து உருவானது விந்தை அல்ல, பல மில்லியன் ஆண்டுகால இயற்கை பொறிநுட்பத்தின் அதிசய வடிவமைப்பு. விரல்கள் உண்மையில ஒரு பெரிய அன்றைய மனித குரங்குகளிலிருந்து இன்றைய குரங்குகளின் வேறுபாடு வெறும் மூளையின் சிந்தை அல்ல.
விரல்களில் உள்ள விந்தை தான். பெருவிரல் நான் உலகத்திலே ஒரே ஒரு உயிரினம் நாங்கள் மட்டும்தான் இப்படி செய்ய முடியும். இங்க பாருங்க, வேற யாரும் இப்படி செய்ய முடியாது. நான் காட்டுறவங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி வேற எந்த மனிதன் மட்டும்தான் செய்ய முடியும். மற்ற எல்லா விலங்குகளும் இப்படித்தான் பிடிக்கும். மனிதன் மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும். அதான் நாங்கள் ரைட். பெரு விரல்களோடு 4 காதலிகளும் கட்டி அணைத்து முத்தமிடுவதால் நுண்ணிய நுட்பங்களை நுனி விரல்களால் எண்ணிய வண்ணமாய் தென்னமாய் பண்ணினோம். வாள்கள் போன பின்னர் தான் நாம் வாலாட்டவே தொடங்கினோம். குரங்கிலிருந்து பிறந்ததுனால கூராயுதம் செய்தே உயிரின் தசை உண்ண குத்தி வதை செய்தே குருதியின் ருசி கண்டோம். இப்படி காகிதம் செய்து ஆயுதம் செய்தே எழுத்தெனும் அறிவால் எழுந்தே நின்றோம். அன்று அறிவு வென்றது அகங்காரம் எனும் ஆக்கத்திறம் மூளையை ஆட்கொள்ள விரல்கள் தோற்று போயின. மூளை என்னைக்கு ரொம்ப ஆட்டம் போட துவங்கிச்சோ அப்ப விரல்கள் தோற்று போயின. விரல்கள் வெறும் ரோபோக்களானது. மூளையின் பொம்மலாட்டம் விரல்கள் அசைய அறிவு வென்றது அறம் தோற்று போனது. புரியுதா உங்களுக்கு? அறிவு வென்றது அறம் தோற்று போனது. ஆயுதங்களை கையில் எடுத்தோம், அடுத்தவனை கொன்று தீர்க்கிறோம். இதுதான் இப்ப விளங்குது உங்களுக்கு. மூளையா விரலா அப்படின்னா மூளை ஜெயித்தது, விரல்கள் தோற்று போயின. ஏன்னா மூளைக்கு விரல்கள் அடிமையாயிடுச்சு. அப்படி ஒரு கற்பனை. என்ன இவ்வளவு நேரம் பேசலாம்? முடியுது? இதோட முடிப்போமா? உங்களோட டைம் முடிஞ்சுது. 5 நிமிஷம் மேலதிகமா போயிட்டுது. 5-6 நிமிஷம் போயிட்டுது. நீங்க ஏதாவது ஒன்றை சொல்லி முடியுங்க ஐயா. பிறகு மிச்சத்தை நாங்க இன்னொரு தடவை தொடரலாம். இல்லை அவ்வளோதான், முடியுது. ஓகே. இப்போ சும்மா வகுப்பறை அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான வகுப்பறை. அன்றைக்கே ஒரு நிகழ்ச்சிக்காக எழுதின கவிதை தான் இது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு முதல் நம்முடைய வகுப்பறையை கற்பனை பண்ணி பார்த்தோம். இது எல்லாருக்கும் ஒரு அனுபவ கவிதையா இருக்கும். வகுப்புகளுக்கு ஏற்றவாறு வகுத்தும் அடைத்து வைத்து அறையும் இடம். இது எங்களுக்கு அங்க ஊர்ல வகுப்பறை. படித்ததால் படிகளில் ஏறினோமா, படிகளில் ஏற்றிவிட்டால் அவர் ஆசிரியர். படிகளாக நம்மை மற்றவரும் ஏறி வர மாற்றிவிட்டால் அவர் ஆசான். ஸோ ஆசிரியருக்கும் ஆசானுக்கும் அதான் வித்தியாசம். இப்ப இன்னொரு கற்பனை வந்தது எனக்கு. இந்த வகுப்பறையினுடைய 4 சுவர்களும் ஒன்று பேசிக்கொண்டா எப்படி இருக்கும்? வகுப்பறையின் 4 சுவர்களும் பேசின. ஒரு சுவர் சொன்னது, பல ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான ஆசான்கள் அறிவுகள் கேட்டும் அப்படியே தான் இருக்கிறோம். சுவர் அப்படியேதான் இருக்கும். சுவர் கற்பனை. பல்லாயிரம் பேர் கற்றதையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தோம். அதில் கல்லாதோர் உடைத்த கல்லான நாம், படிக்காதவன் உடைச்ச கல்லான நாம் சுவராகி இன்று வகுப்பறைகளாக. கல்லாதவரைத்தானே கல்விக்கூடங்கள் இழந்தன. அப்படி என்றால் எது சரி எது தவறு? அடுத்த சுவர் சொன்னது, இந்த 4 சுவரும் பேசுது. அடுத்த சுவர் சொன்னது, அடுத்தடுத்து அதிக மதிப்பெண்கள் எடுத்த மதிப்பிரகாசமும் கல்லுடைக்கிறான். அடுத்த தெருவில் உள்ள மருத்துவமனையில் மருத்துவராகி சிறுநீரகத்தின் கல்லை கிட்டி கல்ல உடைக்கிறார். அது மற்ற சுவர் மங்களம் மிஸ்ஸிடம். இன்னொரு சுவர் சொல்லுது மங்களம் மிஸ்ஸிடம். கற்ற ஆங்கில புலமையால் நுனி நாக்கில் சொன்னது, teacher can raise the grade and score, but the guru can raise the virtues and value. புரியுது உங்களுக்கு? ஆசிரியரால் தான் மதிப்பெண்களும் அறிவும் உயரலாம். ஆசானால் உயர்வது மதிப்புகளும் அறமும். இப்படி இந்த ஒரு கற்பனையான நான் எழுதின நூற்றுக்கணக்கான கவிதைகள்ல சும்மா ஒரு சில கவிதைகளை தான் உங்களுக்கு இதுல உதாரணமா போட்டு காட்டினேன். அப்புறம் இன்னொரு நாள் கிடைக்கும்போது மற்ற கவிதைகளையும் பற்றி பார்ப்போம். நன்றி. நன்றி ஐயா. உங்களுடைய நீங்க ஒரு வைத்தியரண்டு தான் தெரியும், இன்றைத்தான் தெரியும் நீங்கள் தமிழ கலைமானியா முதுமானியா முது கலைமானியா தமிழ்ல வரதாமா சொல்லுவான்னு நினைக்கிறேன். எனக்கு அது வருதில்லை. உங்களுக்கு என்ன பட்டம் தரலாம்னு தெரியாம இப்படி எனக்கு எந்த பட்டமும் தர்றதுக்கு எனக்கு லாயக்கில் ஏறேன்னா, நான் ஓ லெவல்ல உண்மையை சொல்றேனே, ஓ லெவல்ல
மிக குறைந்த மதிப்பெண்கள் எடுத்த பாடம் தமிழ். எஸ் மட்டும்தான். ஒரே ஒரு எஸ் தான். தமிழ். அவ ஓ லெவல்ல மற்ற எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி தமிழுக்கு இப்படி எல்லாரும் திட்டினாங்க. எங்க தமிழ் வாத்தியார் இப்படி அடின்னு அடிச்சாரு. என்னடா நான் உன்னை நம்பி இருந்தேன், இந்த மாதிரி எஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறியே, விஞ்ஞானத்துல எல்லாம் டி எடுத்திருக்கிற, இது எடுத்திருக்கிற, இதுல அப்படின்னு மிக கேவலமான பாக்ஸ் வாங்கின முதல்ல பாடம். உங்களுக்கு ஒரு கைகளை தட்டிட்டு எங்களுடைய நன்றிகளை நாங்க தெரிவிச்சுட்டு இதை பற்றி கருத்தீங்களா? இந்த கவிதைகள்ல மரபு கவிதைகள் ஒரு சின்ன ஆலோசனை உண்டு. சொல்லுங்க ஐயா. பாராட்டுறதை விட்டுட்டு இப்ப நான் சொன்ன கவிதைகள்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கருத்துக்களை சொன்னா எனக்கு இன்னும் உற்சாகமா இருக்கு. சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் சொல்ல போறாங்க. முழு பேர் இந்த கைகள் எல்லாம் வந்துட்டு படபடண்டு முழு கவிதையும் சொல்ல போறாங்க. எல்லாரும் கவிஞர்கள் ஆக போறாங்க. ஏனென்றா எல்லாரும் நீங்களும் கவிதை எழுதலாம். அடுத்த முறை அதான் தலைப்பு, நீங்களும் கவிஞர் ஆகலாம். அவ்வளவுதான். எல்லாரையும் படிக்க வச்சுட்டீங்க. மரபு கவிதைகள், புது கவிதைகள். இந்த மரபு கவிதைகளை வாசித்தால் யாருக்குமே விளங்காது, தலை புரியாது. ஆனால் நீங்கள் புது கவிதையிலையும் என்ன பொறுத்த வரைக்கும் புது கவிதை என்றுதான் நான் சொல்லுவேன். இலகு தமிழ்ல எல்லோருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி மிக அழகாக எழுதியிருக்கிறீங்க. ஒரு விதமான சொல்கள்லையும் ஒரு விதமான தாக்கங்களும் இல்லை. எல்லோருமே கவிஞர்கள் ஆகிவிடுவார்கள். இந்த தளத்துல நிறைய பேருக்கு சிந்திக்கிற வாய்ப்பை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் ஐயா. மருத்துவத்தோடு நல்ல விஷயம். உங்களுக்கு அதுக்கு நன்றி கூறிக்கொண்டு, எனக்கு நிறைய சொல்லணும் போல இருக்க, நான் இங்க கைகள் நிறைய வந்து விட்டன. நான் இப்பொழுது நான் அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் போல். நீங்கள் இன்று ஒரு வித்தியாசமான தலைப்படுத்தி கவிதை அகவிதைகள் என்று சொல்லி வந்தீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. பைகள்ல இருந்து தொடங்கி எத்தனையோ கணக்கு வைக்க முடியாம போச்சு. நான் கணக்கு வைக்க பார்த்தேன். அது எத்தனையோ கவிதைகள் வந்தபடியே எனக்கு கணக்கு வைக்க முடியல. அவ்வளவுக்கு நிறைய கவிதைகளை கூறினீர்கள். விளங்கக்கூடியதாக இருந்தது. சில கவிதைகள் சில பேர் எழுதியிருக்கல வாசிச்சாலும் விளங்காது. நம்மளோட கவிதைகளை ஈஸியாக இலகுவாக எங்களுக்கு புரியக்கூடியதா இருந்தது. அந்த உள்ள அர்த்தங்களை புரியக்கூடியதா இருந்தது. மிக்க நன்றி. உங்களுக்கு இவ்வளவு திறமை இருக்கு. உங்களுக்கு அந்த போலீஸ்காரன் வந்து பிடிச்சதுல இருந்து அதுல இருந்து ஒரு உற்சாகம் தொடங்கிட்டது போல இருக்குது. இதுல இருந்து இந்த கவிதை தான் இவ்வளவு தூரம் உங்களை உயர்த்தி வைத்திருக்கு. சில நேரத்துல சில இதுகள் நடப்பது உங்களோட நன்மைக்காக என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக்க நன்றி. எத்தனையோ பேர் கை போட்டபடியா நான் இத்துடன் நன்றி. நன்றி. நன்றி அம்மா. பாத்தீங்களா ஐயா, இப்ப அருந்ததி அம்மாவே உங்களை இங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாண்டு. இவ்வளவு அப்படி மைண்ட்ல அவருக்கு செட் ஆகிருக்கு. இன்னும் சொல்லுவா, நிறைய எனக்கு கைகள் இருக்கு, எல்லாரும் பேச போறாங்க. இப்பொழுது டாக்டர் நவரட்னம் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் போல் ஜோசப் கவிஞனாக வந்ததை முதல் முறை பார்த்திருக்கின்றேன். அவர் தன்னுடைய மனதில் வந்தது எல்லாத்தையும் கவிதையாக அந்தந்த நேரம் வடித்து வைத்திருந்திருக்கிறார். இன்று அதை பகுத்து நமக்கு பல கவிதைகள் தந்தார். எனக்கு இவர் இளம் வயதில் அந்த 83ஆம் ஆண்டு அந்த கடையல் யாழ்ப்பாணத்தை எரித்த பொழுது எழுதின கவிதை, அது உணர்ச்சி பூர்வமான ஒரு கவிதை. உண்மையைத்தான் எழுதினார். ஆனால் இன்றும் அப்படி ஒரு புலிகள் செய்த யாரோ எழுதினதை பாடிய ஒரு பாடகர் சங்கீதன் கணேஷ்குமார் என்று அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இதில் விட்டுருக்கிற இப்போ பெயில் எல்லாம் விட்டுருக்காங்க. திரும்பவும் அரெஸ்ட் பண்ணலாம். கேள்விகள் நடந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் மனத்திலே உள்ளதை எல்லாத்தையும் வெளியில் சொன்னால், அதை வெளிப்படுத்தி பப்ளிஷ் பண்ணினால் அது குற்றம் என்று எங்கள் இலங்கை அரசாங்கம் செய்யுது. அது ஒன்று. அது இந்த நாட்டிலே அப்படி இருக்காது, யூகேல அப்படி இல்லை. அதை விட எனக்கு பிடிச்ச சில கவிதைகள்
இந்த அந்த எல்லா கவிதையும் அழகாகத்தான் இருந்தது. ஆனால் பூக்களை பற்றியோ அல்லது மற்றது இந்த பை பை மற்றது கற்பம் தரிக்கிறது அது எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தான். கவிதை எழுதும் பொழுது நல்லா தான் இருக்கு. திருமூலரே சொல்லியிருக்கிறார், எத்தனையோ ஸ்பெர்ம்ஸ் போட்டி போட்டு ஒரு ஹோமத்துக்கு போய் ஒரு மனிதன் உருவாக்கப்பட்டு திருமூலருடைய கரு உற்பத்தியில் ஒரு கவிதை. அந்த கவிதை வாசித்து விளங்குற கஷ்டம். ஆனால் உங்களுடைய கவிதை லேசு. அப்படி பல சொல்லிக்கொண்டு போகலாம். மிக்க நல்ல விஷயம், நல்லா அனுபவித்தேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி டாக்டர். நன்றி 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 ஐயா. அடுத்து கலைவாணி அம்மா ஜெர்மனியிலிருந்து பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான கவிதை களம் கவிதை நிகழ்வு நடைபெற்றது. ஐயா போல் ஐயாவுக்கு வாழ்த்துக்களும். சிறப்பான கவிதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. மிகவும் அருமையாக இருந்தது. மிக ரசித்தோம். 36 மைல் நீள முந்தானை தலைப்பு அங்கு அழகான துகிலானது. அதை அது இந்த ஒரு அருமையான ஒரு ஓமானம் சிறப்பாக அமைந்திருந்தது. அது கேட்கின்ற போது சிறப்பாக இருந்தது. அதே போல இந்த சிலையை வடித்தவன் தீட்டு பிறகு அதற்கு குளிக்க பார்த்த பிறகு அது கடவுளாக போற்றப்பட அவன் தூர நிற்க வேண்டும் என்று நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த கவிதை மிக மனதை தொட்டது. மற்றும் உங்களுடைய அம்மாவின் கவிதை, அது எல்லோருக்கும் அம்மாவின் கவிதை என்று சொன்னால் கருவில் உருவானது இரத்தத்தை பாலாக்கி தந்தவள் அப்படித்தான் பொதுவாக. ஆனால் உங்களுடைய கவிதையில் வித்தியாசமான வரிகள் மனதை தொட்டது, மிக அருமையாக இருந்தது. மற்றும் அந்த கல்லுக்குள் சட்டத்தில் வந்த 2 ஓட்டைகள், அது மிகவும் அருமையான கருத்தாக இருந்தது. மிக மிக அருமையாக இருந்தது. எல்லாத்தையும் மிகவும் கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கவிதைகள். எங்கு பார்க்கலாம் உங்களுடைய கவிதைகளை என்று ஏக்கமாக இருந்தது. அதற்கு பதில் சொன்னால் எங்கு பார்க்கலாம்? என்னுடைய இந்த கவிதைகள் எல்லாம் நான் நூலா வரப்போவது உண்டு. இப்போ என்னுடைய முகநூல்ல பெரும்பாலான கவிதை, என்னுடைய ஃபேஸ்புக்கில் பெரும்பாலான கவிதைகள் இருக்குது. நன்றி 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 நன்றி. ஒரு தடவை இதுக்கு இடையில ஞாபகம் பெரும்போது சொல்றேன். கொஞ்சம் நீங்க உங்களுக்கு இப்போ கவிதை ஒன்றும் பெருசு இல்லை. நீங்க வழக்கமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், இப்போ டாக்டர் சொன்னார்ல, டாக்டர் நவரத்னம், ஏற்கனவே இது தெரிஞ்ச விஷயம்தான் சில விஷயங்கள். அதை கொஞ்சம் வித்தியாசமா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. சீதை தீக்குளித்தார், சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால என்ன நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். சீதை தீக்குளிச்சதுனால என்னத்தை நிரூபிக்க முடிந்தது? தான் தூய்மையா, கற்பு, சீதையினுடைய கற்பு. இதை நடிகர் பார்த்திபன், இது என்னுடைய கவிதை அல்ல, நான் உண்மையை சொல்லுறேன். நடிகர் பார்த்திபன் உங்களுக்கு தெரியும். அவர் இதை வித்தியாசமா பார்த்துருக்கிறார். சீதை தீக்குளித்ததால் நிரூபிக்கப்பட்டது சீதையின் கற்பு மட்டுமல்ல, ராவணனின் கற்பும் தான். விளங்குது உங்களுக்கு? அவர் எப்படி சிந்திச்சிருக்கா பாருங்க. அவர் சிந்திச்சிருக்கிறார். இதுதான் அந்த தெரிஞ்ச விஷயத்த வேற மாதிரி நீங்க பார்க்கணும். அப்ப ராவணனின் கற்பும் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை யாரும் சொல்றது இல்லையே. விளங்குதா உங்களுக்கு? அதுதான் கவிதை, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நன்றி நன்றி ஐயா. அடுத்து பஞ்சாட்சரம் ஆனந்தி அம்மா. சாரி, பஞ்சாட்சரம் மாசம் நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க தான் இருக்கிறீங்களா? இல்ல சொல்லுங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு டாக்டர் போல் டாக்டரா வரையில இன்றைக்கு கவிஞர் போலா வந்திருக்கிறார். மேல மிகவும் அருமையானது. கணக்க தலைப்புல பை, பூக்கள், வகுப்பறை, தாய். ஆனா தாயின்ற கவிதை தான் எனக்கு முன்னுக்கு நிக்குது. அது மறக்க முடியாத கவிதை. ஆனால் நல்ல இலகுவான இதில். அப்போ நானே யோசிக்கிறேன், நீங்கள் எப்படி இலகுவாக எழுதுறீங்கள், நாங்களும் எழுதலாம் தானே எல்லாரும் உண்டு. நல்ல அந்த இலகுவாக இருக்குது, என்ன வாசிக்க அப்படியே விளங்கி கொண்டு போகுது. புது கவிதை, இது புது கவிதை, புது மரபு கவிதை என்று சொல்லுவாங்க. அதுலயும் ஐயா எழுதினது புது மரபு கவிதை. நீங்க யாராவது எழுதலாம். அது இந்த கனடா நாட்டுக்கு வந்துதான் நீங்க கவிஞனா வந்தாண்டானே எங்களுக்கும் சரியான பெருமை.
நயகராவை வச்சு வடிவா எல்லாம் இது பண்ணி உண்மையில அருமையா இருக்கிறது. உங்களோட இதுகளுக்கு அப்படின்ற ஃபேஸ்புக்கு போய் இந்த இதுகளை கொஞ்சம் வாசிக்கணும். என்ன வாசிக்க நல்லா இருக்கு. நான் 2-3 சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தனான் தான், அம்மாண்டே எல்லாம் எடுத்தனான். எங்களோட இங்கே இதில் முதியோர் சங்கத்தில் போய் வாட்சி காட்டலாம். ஆனால் எந்த பேர் சொல்ல மாட்டேன், உங்களோட பேரை சொல்லித்தான் வாட்சி காட்டுறேன். நீங்கள் அங்கே ஸ்காப்ரோக்கெல்லாம் வாட்சி காட்டிருப்பீங்க, இங்கே மிஸ் ஆகு வரையில் தானே உங்களோட கவிதை. ஆனபடி அதை வாட்சி காட்டலாம்னு இருக்கிறேன். நன்றி, மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி 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 அம்மா. அடுத்து பஞ்சாச்சரம் ஐயா, நீண்ட நேரம் சிரிப்போடு இருக்கிறீங்க, வாங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். ஒன்று தமிழும் கவிதைகளையும் பற்றி அழகாக எங்களுக்கு போலவர் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அகவிதைகள், கவிதைகள், விதைகள், தைகள் என்று 4 வரிகளை போட்டு அது இந்த முதல் எழுத்து மறுபடியும் அகவிதை என்று வருகிறது. அது ஒரு வித்தியாசமாக எங்களுக்கு அந்த தலையங்கத்துல போட்டிருந்தார். அகவிதைகள் மூளையும் கவிதைகள் வரிகளாயும் விதைகள் மனித விருட்சமாகவும் தைகள் பைகளாகவும் ஆக்கம் பெற்றன என்று வருகிறது என்று நான் முடித்திருக்கிறேன். நன்றி ஐயா, அருமையான கவிதைகளோட வந்தீர்கள். நன்றி, வணக்கம். பஞ்சாச்சரம் ஐயாவும் சின்னதா ஒரு கவிதை உங்களுக்கு தந்துட்டார், கவிதைகளை தந்துருக்கிறேன். அடுத்த முறை கவிஞராக நீங்களும் வர வேண்டும் பஞ்சாச்சரம் ஐயா. நன்றி. அடுத்து வரதாம்மா, நீங்கள் எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் பால் ஜோசப். ஆமா, வரதாமா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸை இப்ப நான் உடைக்க போறேன். என்னன்னா, என்னுடைய அக்டோபர் மாதம் வெளிவருகிற கவிதை நூல்ல வரதாமாவை பற்றியும் ஒரு கவிதை இருக்கிறது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. டாக்டர் பால் ஜோசப் என்று சொல்லும் பொழுது நானும் ஒரு சமயம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள், அப்படி இல்லையா, 2013 நினைக்கிறேன், 13 ஆண்டுகள் கவிஞர் கந்தவனம் உங்களுடைய நூல் வெளியீட்டுக்கு இல்ல, அந்த காலத்திலே தான் நான் உங்களோடு பழகி கவிதைகள் கேட்டு கவிதைகள் தந்து இருந்த காலம். அப்பொழுது கவிஞர் கந்தவனம் மரபு கவிதை வித்வான். ஆனால் எங்களுடைய பால் ஜோசப் இவ்விதமாக அந்த காலத்திலிருந்தே இன்று வரை, ஆனால் இன்றைய நாளிலே நான் கேட்ட உங்களுடைய இந்த புது கவிதை எனக்கு விவரிக்கவே முடியாது. அந்த விதமாக மலர்ந்து மலர்ந்து மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் மேலும் உங்கள் கவிதைகளும் கதைகளும் சிறக்க வேண்டும். அதற்கு இறை அருள் புரியட்டும். நன்றி 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 அம்மா. எங்களுடைய நேரத்தை கருத்துல கொண்டு நிறைய கைகள் இருக்குது, எல்லோரும் அழகான கருத்துக்களை கூறுங்க. இப்பொழுது டாக்டர் சரஸ் வலுநாதன் அம்மா பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் பால் ஜோசப், நீங்கள் எப்போ வந்தாலும் விவரமாக விளங்கத்தக்கனையாத்தான் எல்லாவற்றையும் சொல்லுவீர்கள். மருத்துவத்துறை என்றால் என்ன, சங்க இலக்கியங்கள் என்றால் என்ன, என்ன விதத்தாலும் கண்ணதாசன், வைரமுத்து அவர்களுடைய தமிழ்களையும் நல்லா படித்து சின்ன வயதில் இருந்தே ஆர்வத்தை கொண்டு வந்து புதிய கவிதைகள் கருவில இருந்து பிறந்ததில் இருந்து வளர்ந்ததில் இருந்து வரையும் பேனாவையும் முழுவற்றையும் காட்டி எல்லாத்துக்கும் நல்ல விவரமாக விளங்கக்கூடிய கவிதைகள். உண்மையாக நான்கள் முழுக்க எல்லாம் ஆங்கிலத்தில் படித்தாலும் எனக்கும் தமிழில் ஆர்வம் இருந்தது. என்றாலும் நீங்கள் எனக்கு கவிதைகள் அவ்வளோ விளங்குறது இல்லை. மற்றவர்கள் எழுதுகிற கவிதைகள், நீங்கள் இப்போ எழுதின கவிதைகள் எல்லாம் நல்ல விளங்கியது. அது மிக்க நன்றி. நீங்கள் எப்போது வந்தாலும் எப்போதும் மேலும் திறமையாகத்தான் எல்லாவற்றையும் செய்வீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு நன்றியை தெரிந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி அம்மா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று போல் ஜோசப் ஐயா அவர்கள்
கவிதைகள் வந்து நல்ல இதாக இருந்தது, நல்ல அருமையாக இருந்தது. ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. ரசிக்கக்கூடியதாகவும் வாசிச்சு வாசிச்சு கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. எனக்கு இதெல்லாம் எனக்கு கோப்பீஸ் போல கிடைச்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றது தாயை பற்றி எழுதினாதான் மிகவும் நல்லா இருந்தது. தாயின் இதாக படம் போட்டு எனக்கு நல்ல சந்தோஷமாகவும் இதாகவும் இருந்தது. நீங்கள் இப்படி மீண்டும் மீண்டும் வேற கவிதைகள் அடுத்த முறையும் வேற கவிதைகளை பாடி எங்களுக்கு தருமாறு வேண்டிக் கொண்டு விடவருகிறேன் ஐயா. நன்றி 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 அம்மா. அடுத்து டாக்டர் சதாமனோ அம்மா பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். அருமையான நிகழ்ச்சி. அதுல என்னென்றால் இலகுவாக விளங்குகின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தொடக்கத்திலேயே தன் கதைகளை சொல்லி சொல்லித்தான் உங்களோட கவிதை வாசிக்கிறார். அதுல என்னன்னா உணர்வுகளின் வெளிப்பாடுதான் கவிதை என்று கூறித்தான் அந்த இதை விளக்கமாக சொல்லி சொல்லி கொண்டு போய்க்க இன்னும் கூடுதலாக விளங்கும். சும்மா ஒரு கவிதையை வாசிக்க விளங்காது. என்ன விரல்களின் உள்ளெழுந்த விந்தை அது அருமையான இது. சிலதுகள் மட்டும் நான் சொல்லிக்கொண்டு போக பிறகு நினைவில வருமண்டி வச்சு அது நினைவில ஒன்றும் வராது. வகுப்பறை அதுவும் அருமையாக இருந்தது. பாவம் வகுப்பறை சுவர்கள் அதுகளுக்கு பேச தெரிஞ்சா அவர்கள் பேசி அருமையாக இதுண்டு. அதுல என்னடா பேனாவை பற்றி என்னத்துக்கு எனக்கு அதை கூட மகிழ்ச்சியா இருந்தது என்றால் பேனாவின் சுயசரிதை இதை நான் ஆர்டிக்கிள் எழுதி இருக்கிறேன். என் பேனா கதைக்குது. அப்ப அதுல இப்படியான விஷயங்கள் கணக்க வருது. பேனா சொல்றது பேனா பற்றிய கவிதை அதுவும் நல்லா இருந்தது. அம்மாவின் அது சொல்லவே தேவையில்லை. அருமையான எல்லா கவிதையும் அருமையாக இருந்தது. ஆனா எழுதவோ அதுக்கு டைம் இல்லை எங்களுக்கு. நீங்கள் அடுத்த பாட்டுவாகவும் வந்து கூடுதலாக மிச்ச கவிதையும் கொஞ்சம் கதைக்கலாம். கதைச்சால் நீங்கள் என்னடா ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸை சொல்லி அங்க முதல் உங்களை அங்க போலீஸ் வந்து பிடிக்க வந்து அதுல இருந்து எல்லாம் மன உளைச்சல்களோட தொடர்ந்து வாழ்க்கையில போய்கொண்டிருக்க கவிதைகள் தண்டை பாட்டுல வரும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கல. கவிதை எழுதுறதும் சுவம், ஆர்டிக்கிள் எழுதுறதும் சுவம், என்னவும் எழுதலாம். அப்ப உங்களோட மைண்ட் வந்து அப்படி போகும். எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தரும். இப்ப இன்றைக்கு உங்களுடைய பார்த்த பிறகு இந்த பேனாவின் தொடர்ச்சி தொடங்கலாம். அடுத்த பாட்டு. நன்றி நன்றி டாக்டர். நன்றி நன்றி. நிறைய பேர் கவிஞர்களாக மாற போறீங்க. நான் அதை கேட்கறது தயாரா இருக்கிறேன். தயவு செய்து எல்லோரும் கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல விஷயம். நிர்மலா ருத்ரவமானம்மா பேசுங்கம்மா. எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். டாக்டர் போல், உங்களோட கவிதை என்றால் என்னன்னு சொல்லி எல்லாமே தான் இருக்குது. நீங்க டாக்டரா இல்லாட்டி கவிஞரா என்ன வேலை பார்க்குறீங்கன்னு யோசிக்க வேண்டி இருக்கு. அருமையாக இருந்தது. அடுத்த முறையும் எதிர்பார்க்கிறோம் உங்களை. நன்றி 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 அம்மா. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா அன்மியூட் பண்ணுங்க ஐயா. நன்றி. இந்த தலைப்பை பார்த்துட்டு நான் கன்ஃபியூஷன். என்னடா காலம்பரை நடந்த ப்ரோக்ராமில் சொன்னார்கள், முந்தியும் சொன்னதான் we don't plant seeds, we don't grow plants, we grow possibilities, ideas. அப்போ நான் நினைச்சேன் இது அப்படி இருக்குமோண்டா. ஆனால் எனக்கு சந்தேகம் இருந்தது. நீங்கள் கவிதைகள் உங்களோட கவிதை திறன் எனக்கு தெரியும். முந்தி நீங்கள் கவிதைகளை பெருசாக இங்கே பேசி உங்களோட டாக்டர் தான் கூட செய்திருக்கிறேன். அப்போ நான் யோசிச்சேன், தாப்பண்டே இருந்து டாக்டருக்கு வரையில டாக்டர் இருந்து தாப்பண்டு வந்துட்டு தோணும் மாதிரி சொல்வார்கள். உணர்ச்சி பெருக்கம் தான் ஒரு காரணம் உண்டு. சோகத்திலையும் வரலாம். ஆனால் கூட இந்த ஒரு சினிமா பாட்டு வருது இல்லை. காதலியை பார்த்து அதை சொல்றேன், நான் கவிஞனா மாற்றினேன். அப்ப நான் யோசிச்சேன், உங்களுக்கு தமிழ்ல காதலோ இல்லது இயற்கையில காதலோ உண்டு. நீங்க எல்லாத்தையும் பார்த்து எழுதுறீங்களே கவிதை. இயற்கையில இருக்கிற எல்லாத்தையும் நீங்க ரசிக்கிறீங்க போல இருக்குது. அப்படித்தான் இருக்கணும் நாங்கள். ஸோ இதுலேயும் நீங்கள் அளவு கடந்த காதல் விருப்பம் வந்தால் கவிதை தானே பிறக்கும். எனவே அருமையான பிரசன்டேஷன். நன்றி 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 ஐயா. அடுத்து திரு ஸ்கந்தராஜா ஐயா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று 1864வது நாளில் அருமையான கவிதை நிகழ்ச்சி. மிகவும் நன்றி ஐயா. நீங்க இந்த கவிதையில் எனக்கு 2 கேள்விகளை சொல்றேன். அதாவது இந்த புத்தரை கொண்டே இந்த பல்லில ரத்தத்தை கொண்டே பல்ல கொண்டே சாட்டி விட்டீங்களா? என்னதுக்காக அதை பல்ல சாட்டி நீங்க வேறு இடம் இருக்கீங்களோ? அடிக்கிறார், அடித்து விட்டார், கடித்து விட்டார் என்ற பல்லிலும் ரத்தம் வந்தது. யார் அவங்க? புத்தரை வணங்குற ஆக்கள் தானே. ஓ சரி.
அதை கவனிச்சிட்டீங்களா பள்ளியில்? ஓகே. அடுத்ததா 2வது கேள்வி, நீங்க இதுல சில கவிதைகளை நீங்க ஆங்கிலத்திலும் எழுதி எங்களுடைய லண்டன் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ல போட்டீங்கள். அதாவது அவர்கள் வந்து ஒவ்வொரு கவிஞர்களை அந்த அண்டர் கிரவுண்ட் மேட்ரோ அந்த மெட்ரோ டியூப்ஸ்ல அண்டர் கிரவுண்ட் டியூப்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து கவிதைகள் போடுவார்கள் ஆங்கிலத்தில். பிறகு எழுதி அனுப்பி இமெயில அனுப்பி பாருங்க, அவன் சில போடுவாங்க உங்களோட கவிதைகளை உண்டு. எனக்கு அது ட்ரை தொடர்பு பண்ணுங்க. தொடர்பு வந்து லண்டன் அண்டர் கிரவுண்ட் ஓ அண்டர் கிரவுண்ட் இல்லாட்டிக்கா வேண்டிய கண்டாக்ட் இருக்கும், அதில் பார்த்து நீங்க போடலாம். போட்டால் நல்லா இருக்கும். கன பேர் வாய்ச்சி கொண்டு போவாங்க, இருந்து கொண்டு இருக்க வாய்ச்சி கொண்டு போவினுமே. நல்ல நல்ல நான் அப்படி வாய்ச்சிருக்கேன், கன கவிதைகள் வாய்ச்சிருக்கிறேன். அதை நீங்கள் செய்யறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. மற்ற நான் சில நிகழ்ச்சிகளை சொல்லி முடிக்கிறேன். இப்போது சரியாக நேரம் 9 மணி. நாளை காலை 8:45க்கு தொடங்கும் நிகழ்ச்சி. இப்போ 9 மணிக்கு ஜெர்மனியிலிருந்து BK பவித்ரா அவர்கள் பேச இருக்கும் நிகழ்ச்சி உள்நோக்கு முகம். இப்போ 10 மணிக்கு தனிமனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமான தியானம். 11 மணிக்கு சுனந்தா ரவி அவர்களுடைய பேச்சு இருக்கின்றது. பிரெயின் வெர்சஸ் மைண்ட், த சயின்ஸ் ஆஃப் இன்னர் பீஸ். அருமையாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவார், நல்ல ப்ரெசன்டேஷன் செய்வார், மிஸ் பண்ணாதவங்க. இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு வழக்கம் போல யோகா நிகழ்ச்சி பூனம் சர்மாவுடையது. அதே போல வெனிஸ்டேயும் அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. சத்குணராஜன் அவர்கள் லைகா சென்டர்ல இருந்து வருகிறார்கள். அவர்கள் செய்கிறார்கள் வார்ம் அப் எக்ஸசைசஸ் ஃபார் யோகா என்ற தலைப்பில் அவர் யோகா எக்ஸசைஸ் செய்கிறார். இப்போ 11 மணிக்கு பஞ்சாட்சர மாஸ்டருடைய பேச்சு தமிழ் எழுத்தும் வரி வடிவம் பற்றி அவர் பேச வருகிறார். இப்போ நாளைக்கு அதாவது இரவு 7:30க்கு தியானம். 8 மணிக்கு நான் ஒரு சர்ஜன் நினைக்கிறேன், சர்ஜன் தெய்வகுமார் அவருடைய பேச்சு இருக்கின்றது. இரத்த நாள்களின் ஆரோக்கியமும் மற்றும் இரத்த நாள் விபத்துக்களை தடுக்கும் வழிமுறைகள் என்ற தலைப்பில் அவர் பேச வருகிறார். அருமையான பேச்சா இருக்கு. நீங்கள் எல்லாத்திலையும் கலந்து கொள்ள முடியும் என்றால் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து தமயந்தி அம்மா, உங்களோட டைம் சரியாகுதம்மா, பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். போல் ஜோசப் ஐயா என்ற அருமையான கவிதைகள் நன்றாக இருந்தது ஐயா. உங்களோட கவிதைகள் எல்லாம் எனக்கு அம்மா கவிதை, வகுப்புரை சுவர்கள் எல்லாம் நல்லா பிடித்தது. அதை விட சமாதியின் நடுக்கல்லில் பார்க்கிறேன், பிறந்த ஆண்டும் சாதனை இல்லை, இறந்த ஆண்டும் சாதனை அல்ல. அந்த வசனம் நன்றாக பிடித்தது, மிகவும் நன்றாக இருந்தது ஐயா. இன்னும் வந்து எங்களுக்கு இந்த கவிதைகளை சொல்லுங்கள். எனக்கும் கவிதைகள் வாசிக்க படிக்க ஆசை, எழுத தெரியாது, படிக்க ஆசை. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. அடுத்த முறை வந்து நாங்கள் கொஞ்சம் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதைகளை கொஞ்சம் உங்களுக்கு சொன்னா நீங்களும் கவிதை எழுதிடுவீங்க. அந்த அளவுக்கு நான் உங்களை கொண்டு வந்துடுறேன். இந்த ஒரு 2-3 மாதத்துல நீங்களே கவிதை எழுதுற அளவுக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த ஒருவரும் கையேற்றாதபடியா சுயேந்திராம்மா, இந்த சாட் பாக்ஸ் இருக்க வாசிக்கிறீங்களா? அட்மிட் பண்ணுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். போல் ஜோசப் ஐயா, உங்களுடைய கவிதைகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நான் என்ன சொல்ல வந்தேன், நான் ஒரு சாட் பாக்ஸும் இல்லையே என்றுட்டு பேசாம இருந்தேன். நான் கடைசி நேரத்துல ஒன்று வந்திருக்குது. மீரா நாகேந்திரன், வணக்கம் கவிஞர் போல், உங்கள் அகத்தில் விழுந்த வித்துக்களால் எங்கள் எல்லோரையும் மகிழ வைத்தீர்கள். உங்கள் கற்பனையும் தமிழ் வளத்தையும் பார்க்கும் போது அதிசயத்திலும் அதிசயமாக இருந்தது. மிக்க நன்றியும் பாராட்டுகளும் என்று கூறியிருக்கிறார். நாங்களும் கவிதை, உங்களுடைய கவிதையை வாசித்த பின் நாங்களும் கவிதை எழுத வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. அது எவ்வளவுக்கு சாத்தியமாகும் என்றது தெரியவில்லை. என்றாலும் இனி வருங்காலத்தில் உங்களுடைய கவிதை திறனை பார்த்து நாங்களும் கவிதை எழுத ஆவலாக உள்ளோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா, திரும்ப வந்திருக்கிறீங்க. கிரியா சொல்லுங்க ஐயா, டைம் ஆயிட்டு. உங்களோட முடிச்சுடுறேன். இண்டை போல் ஐயா அவர்கள் இந்த லைப்ரரி எரிந்ததை பற்றி கூறியிருந்தார்.
ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாசம் நான் வரி வடிவத்தை தமிழ் வரி வடிவத்தை பற்றிய பேச்சு வருகிறது. அது இந்த தமிழ் இலங்கையில கண்டெடுக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள், அதாவது 3ஆம் நூற்றாண்டு 6ஆம் BC பிஃபோர் கிரைஸ்ட் கண்டெடுக்கப்பட்ட எழுத்துக்களை பற்றிய ஆய்வு கட்டுரைகள், அதை பற்றிய விவரங்கள் இருந்தது. அது எரிஞ்சு போச்சு. ஆனால் அதோட கொப்பிகள், முக்கியமான லெட்டர் கொப்பிகள் மெட்ராஸிலே அனுப்பிவிட்டார்கள். அப்ப அதை கொண்டுதான் நான் அந்த இலங்கையில கண்டெடுத்த வரி வடிவங்களை பற்றி பேச உள்ளேன் என்பதை கூற விரும்புகின்றேன். இலங்கை அந்த டைம்ல 8 மடங்கு பெரியதாக, இப்ப இருக்கிறத விட 8 மடங்கு பெரிதாக இலங்கை இருந்ததாம். அதை பற்றிய விவரமும் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி பஞ்சாட்சரம் ஐயா. அந்த ஜப்னா அந்த நூலகத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேணும். என்னன்னு சொன்னா, நூலகம் தென்கிழக்காசிய நாடுகளிலேயே முதன்மையான ஒரு நூலகமாக திகழ்ந்தது. தென்கிழக்காசிய நாடுகளிலே யாழ்ப்பாண நூலகம்தான் முதன்மையானதும், அங்கே இல்லாத ஏடுகள் நூல்கள் என்பது ஒரு இடமும் இல்லை என்றுதான் சொல்வார்கள். தமிழ்நாட்டில் கூடி குறைவாகத்தான் இருந்ததாக எங்களுடைய ஆசான்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அது உண்மையாகவே நான் கற்றுக்கொண்டிருந்த அதே ஆண்டில் அங்கே நிற்கதியாகி அந்த நூலகம் எரிக்கப்பட்டது. மிக மிக மனதிலே ஒரு ஆழமான ஒரு கவலை இன்று வரை எனக்கு இருக்கின்றது. அந்த நெருப்பு தணலை சற்று தூரத்திலே நின்று பார்த்தவள். எங்களுக்கு வீடுகள் இருக்கே இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது சம்பவங்களை. அவ்வளவு தூரம் அதுல பாதிக்கப்பட்டார்கள் நாங்க தான். அந்த பல்கலைக்கழகத்திலே படித்திருக்கும் போது எங்களுக்கும் அதுக்கும் வெகு தூரம் இல்லை. நாங்கள் கொட்டடியிலே இருந்தோம். இங்கால நூலகம் எரிக்கப்பட்டிருந்தது. 2 நாள் நாங்கள் எல்லோரும் எங்கு வாழ்ந்தோம் என்று தெரியாத சரித்திரத்துக்குள்ளே அம்பிட்டிருந்தோம். மிக மனவருத்தமானது. இப்ப ஐயா கதைச்ச போதும், பஞ்சாட்சரம் ஐயா கூறிய போதும் எனக்கு மீண்டும் ஒரு தடவை அதை பேச வேண்டும் என்ற ஒரு கவலை இருக்கின்றது. நிறைய பேசலாம், ஆனா ஊடகங்கள்ல நாங்கள் இப்படியான தளங்கள்ல பேசக்கூடாது. நல்ல விஷயம் ஐயா. தென்கிழக்காசிய நாடுகளிலே நாங்கள் பெருமை மிக்க. சரியாக ஒரு நிமிடம். சரியாக 15 நாட்களுக்கு முதல், இன்றைய 15 நாட்களுக்கு முதல் தான் அது இருந்தது. நீங்க சொன்னது போல நான் அப்போ ஒரு சம்பவத்தை குறிப்பிட வேண்டும், ஏன்னா அது பதிவு பண்ணா நல்லது. சென்ட் பேட்ரிக்ஸ்ல படித்து கொண்டிருக்கிற போது அந்த அங்கே அந்த கல்லூரியிலே விடுதியிலே நாங்கள் இருந்தோம். இரவு 31ஆம் தேதி இரவு, ஏன்னா அந்த ஆகஸ்ட் எக்ஸாமுக்காக கொஞ்சம் நாங்கள் விடிய இருந்து படிக்கிறதப்ப அன்னைக்கு படித்து கொண்டிருக்கும் பொழுது நானும் ஒரு 5-6 மாணவர்களும் பார்த்தா வானம் ஒரு இரவு ஒரு 11-12 மணி இருக்கும். வானம் செந்நிறமாக தெரிஞ்சுது. அப்போ ஏதோ கட்டிடம் டவுனுக்குள்ளே ஏதோ எரியுது அப்படிங்க. ஏன்னா எங்களுடைய 5வது மாடி கட்டிடம் அது. அப்போ அதுலேருந்து பார்த்தா தெரியுது. லைப்ரரி எரிஞ்சது எங்களுக்கு தெரியாது. நான் ஒரு வானம் சிவப்பாக இருந்தது. உடனே நாங்கள் போய் ஃபாதர்கிட்ட சொன்னோம். ஃபாதர் அப்போ நல்லா உறங்கி கொண்டு இருந்தார். எழுப்பி சொன்னோடனே அவருடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுது. உண்மையான அந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் புல்லரிக்கிற விஷயம்தான். அவர் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணார். என்ன அப்படின்னா, உடனே அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார், ஃபாதர் லைப்ரரியை கொளுத்தி போட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ உடனே பக்கத்தில் இருந்தவர் ஃபாதர் டேவிட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், தாவீது அடிகளார். அவருக்கு அப்போது 85-86 வயது. அவர் 9 PhDன்னு நினைக்கிறார். 9 PhDன்னா வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு மொழிகளில் கிட்டத்தட்ட 24 மொழிகள்லேயே ஏதோ பேச எழுத தெரிந்தவர். அந்த நூல் நிலையத்தில் படித்தவர். அங்கே தான் ஒவ்வொரு நாளும் காலமே இந்த ஓய்வு நேரங்களில் வருவார். அவர் அடுத்த அறையில் தூங்கி கொண்டிருக்கிறாரு. இவர் ஃபாதர் போய் எழுப்பி ஃபாதர் அப்படின்ட்டு அவர் படுத்து கொண்டு எழுப்பி, ஃபாதர் இப்படி லைப்ரரி எரியுதுன்னு ஜன்னல் அப்படி திறந்து, நாங்கள் நிற்கிறோம் பக்கத்தில், ஜன்னல் அப்படி திறந்து பார்த்துட்டு ஐயோன்னு கத்தினார். அவ்வளோதான், கீழே விழுந்துட்டாரு. எங்களுக்கு முன்னுக்கு விழுகிறாரு. அப்போ எங்களுக்கு முதலுதவி இதெல்லாம் செய்ய தெரியாது. அப்போ உடனே விழுந்து ஐயோன்னு கத்துறாரு. உடனே ஃபாதர் ஃபோன் பண்ணார். அப்போ எனக்கு அந்த டாக்டர் யாருன்னு, டாக்டர் ஃபிலிப்பு அல்லது டாக்டர் ஏப்ரஹாம், 2 பேரில் யாராக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். உடனே அவங்க டக்குன்னு கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே அதுக்குள்ளே இறந்துட்டார். உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய், இது எங்கள் என்னுடைய கண்முன்னே நடந்த சம்பவம். அப்படி பாதிக்கப்பட்டு நாங்கள் அந்த சம்பவத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். உண்மையாக அதில் அந்த நிகழ்வில் நானும் நேரடியாக இருந்தவள். எங்களுக்கு
மிக கடினமான ஒரு காலம். பல்கலைக்கழக மாணவர்கள் மிகவும் கடினமான ஒரு காலம். அந்த லைப்ரரிக்குள்ள நாங்க போய் நிறைய விஷயங்களை பெற்றிருக்கிறோம். ஆனா கடைசியில நாங்கள் எதுவுமே இல்லாம ஆக்கப்பட்டு விட்டோம் என்பது இன்று வரைக்கும் உண்மையான ஒரு விடயம். நன்றி. நீங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து chat box ல ஒன்று வாசிங்க. chat boxல chat box இல்லையா? திரும்ப என்ன வந்திருக்குது? ஆனந்தியம்மா ஒருக்கா வாசிங்க பாப்பா. சுயந்திரம்மாவை காண இல்லை. அது முடிஞ்சது, வாசிச்சுட்டா என்ன? chat box மீரா நாயந்திரன் வாசிச்சாச்சு. சரி. அப்ப நிறைவு செய்யுங்க, நேரம் போட்டு. நிறைவு செய்யத்தான் நான் வந்தேன்னா நீங்க செட் பாக்ஸ் அண்டீங்க திரும்ப புகையில. ரைட். இந்த நிகழ்ச்சியில மிக சிறப்பாக இன்றைக்கு போல் ஜோசப் ஐயாட பேச்சுக்கு மிகவும் அன்பாகவும் வலிமையாகவும் உங்களுடைய கருத்துக்களை கொடுத்ததற்கு அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் நாளை காலை 8:45 மணிக்கு எங்களுடைய தளத்திலே சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.